விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் அவலூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிக அளவு நெல் மூட்டைகள் வந்ததால் 4 நாட்களுக்கு கொள்முதல் நிறுத்தப்படுவதாக அதன் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் நெல் கொள்முதல் ஜனவரி 5ஆம் தேதி முதல் தொடங்கும் எனவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் சார்பு நீதிமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டுமென வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிகவும் மோசமான நிலையில் உள்ள இந்த கட்டிடத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை 2 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிந்துள்ள இலவச வேஷ்டி சேலைகளை பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் அந்த பேருந்து பாதுகாப்பிற்காக சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி காயமடைந்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரை நேரில் சந்தித்த தொழில்துறை அமைச்சர் தங்கமணி ஆறுதல் கூறினார்.